இந்த ஏஐனுடைய தாக்கத்தில் இப்போ நம்ம பார்க்கறது வெறும் ஆரம்ப கட்டம் தான். அதுவும் டிசிஎஸ் ஏதோ ஒரே கம்பெனி இல்லைங்க, இது எல்லா கம்பெனிஸும் செய்வாங்க. என்ன செய்வாங்க? தேவையில்லாத நபர்களை அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ விஆர்எஸ் மூலமாகவோ அல்லது வேறு வழிகள் மூலமாகவோ அவங்கள வேலையிலிருந்து அவங்க விடுவித்து விடுவார்கள். ஸோ இந்த ஒரு ட்ரெண்டு தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி இருக்குமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஒவ்வொரு காலச்சூழலையும் ஐடி இண்டஸ்ட்ரி இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது தன்னை புதுப்பித்து கொள்ளும். என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு வகையான ஸ்கில் செட் உள்ள நபர்கள் ஓய்வு பெறுவார்கள், யங்கர் இன்னொரு வகையான ஸ்கில் செட் உள்ளவர்கள் வளருவார்கள், நிறுவனம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். நிறுவனத்தின் செலவு குறைப்பு என்பது இந்த ஆட்கள் விடுவிப்பினால் மட்டும் நடக்கப் போவதில்லை. அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சு தான் அவங்களுடைய கரண்ட் மார்ஜினையே ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.